இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சுங்குவார் சத்திரத்தில் குழந்தைகளுடன் சாம்சங் ஊழியர்கள் போராடி வரக்கூடிய நிலையில் 3 பேரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் ஆலையில் 3 பேரை சஸ்பெண்ட் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 13 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்த சாம்சங் தொழிலாளர்கள் இந்த நிலையில் அவர்களில் 3 பேரை சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்காத நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஆலையில் 3 பேரை சஸ்பெண்ட் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேசன், இது தொடர்பான விவரம். வணக்கம் பழனிதா. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சிஐடியு தொழிற்சங்கமானது அங்கீகரித்திட வேண்டும் என அந்த தொடர் போராட்டங்களுக்கு மத்தியிலே நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவினை தொடர்ந்து அந்த சங்கமானது அந்த தொழிற்சாலையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த தொழிற்சாலை அந்த சிஐடியு நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் 40க்கும் மேற்பட்டோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த தொழிற்சாலையுடைய நிர்வாக இயக்குநரை சந்திப்பதற்காக சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே நிர்வாக அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கி அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் செயல்பட்டதாக கூறி 3 பேர் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனிலே அந்த 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த சாம்சங் தொழிற்சாலையுடைய அந்த நிர்வாகிகள் இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதிலே தொடர்ந்து அந்த தொழிற்சாலையிலே 13 நாட்களாக தொடர்ந்து அந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து முன்னெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டங்களை கையில் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில இந்திய தூரமானது இந்த தமிழக அரசுடைய கவனத்தினை ஈர்க்கும் வகையில தற்போது குழந்தை குட்டிகளோடு தற்போது தங்களது குடும்பத்தாரோடு தற்போது சுங்குவார் சத்திரம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில தற்போது போராட்டத்திலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்தும் அதே போன்று உடனடியாக தமிழக அரசு இந்த பிரச்சனையில ஈடுபட்டு சுமூக தீர்வு எட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வலியுறுத்தலோடு இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பல்வேறு ஆர்ப்பாட்டங்களானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த நூதனமாக இந்த 13வது நாளை ஒட்டி இந்த குடும்பத்தோட குழந்தை குட்டிகளாக இந்த தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்போது அந்த திரும்ப பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை முழக்கத்தோடு தற்போது இந்த தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் காவல்துறை தரப்பிலே இந்த தொழிற்சாலை அந்த நிர்வாக பணியாளர்கள் தரப்பிலே அனுமதியானது கோரப்பட்டது. அனுமதி வழங்காததன் காரணமாக தற்போது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்வதற்கான கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் தற்போது இந்த வாகனங்களானது வரவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு வாகனங்கள் வரவைக்கப்பட்டுள்ள சம்பவம் இப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.